கடந்த ஆட்சி காலத்தில் மதுவுக்கு எதிராக கொந்தளித்து புரட்சிகரமாக பாடல்கள் பாடிய கோவன் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் எங்கே போனார் என இணையவாசிகள் கமெண்ட்டுகளால் துளைத்த நிலையில் இப்போது அதே விழிப்புணர்வு பாடல்களோடு என்ட்ரி கொடுத்திருக்கிறார் கோவன். தலையில் சிவப்பு நிற துண்டை கட்டிக்கொண்டு கணீர் குரலில் குறிப்பிட்ட சமூக பிரச்சனையை முன்வைத்து அரசுக்கு எதிராக விழிப்புணர்வு பாடல்கள் பாடி பிரபலமானவர் திருச்சியை சேர்ந்த கோவன். மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளரான இவர் நாட்டுப்புற பிரச்சார பாடகரும் கூட. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியின் போது அரசுக்கு எதிராக சரமாரியாக கேள்வி எழுப்பி வெளியிட்ட பாடல்கள் இவரை சிறைக்கு அனுப்பியது. ஆம், 2015 அதிமுக ஆட்சி காலத்தின் போது மது ஒழிப்பை வலியுறுத்தும் வகையில் அரசை சரமாரியாக விமர்சித்து பாடல் பாடியதன் விளைவாக தேச துரோக வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போதும் ஓயாத புரட்சி செய்து வந்த அவர் 2018 பிரதமர் மோடியை விமர்சித்ததற்காக மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனாலும் துவண்டு போகாத கோவன் அடுத்தடுத்து தனது பாணியில் விழிப்புணர்வு பாடல்களை வெளியிட்டு வந்தார். ஆனால் திடீரென 2021 சட்டசபை தேர்தலுக்கு பின் அவர் வாயே திறக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்தன. எக்ஸ் தளம், யூடியூப் உள்ளிட்ட பக்கங்களில் கோவன் பாடல்கள் எதுவும் வெளியிடவில்லை. எங்கு சென்றார் அவர் என பலரும் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் டாஸ்மாகை மூடுவதற்கு எதிராக பாடல் பாடிய கோவன் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்திற்கு கருத்தோ எதிர்ப்போ சொல்லவில்லையே என கேள்வி எழுப்பத் தொடங்கிய நெட்டிசன்கள் கோவன் காணவில்லை என போஸ்டர் ஒட்டாத குறையாக அவரை விமர்சித்து வந்தனர். இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் கோவன். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தை முன்னிறுத்தி நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தன்னுடைய பாணியில் பாடல் பாடியபடி பங்கேற்றார் கோவன். அதில் போதையில்லா தமிழகத்தை பார்க்க முடியுமா என பல கேள்விகளை எழுப்பி பாடலை பாடியுள்ளார் கோவன். கட்டிங் போதே, கஞ்சா போதே, காளான் போதே, ஹெராயின் போதே, பிரவுன் சுகர் தின்னர் போதே, பாரசெட்டமால், ஃபெவிகால் போதே, சாதி போதே, காவி போதே, அதிபர் போதே, ஆமக்கரி போதே, அத்தனையும் ஒழிக்கலன்னா சமூக நீதியும் ஆயிடும் போதே. போதையில்லா தமிழ்நாட்டை பார்க்க முடியுமா? திராவிட மாடலிலே டாஸ்மாக் கூட்ட முடியுமா? அப்போது கோவனுடன் சேர்ந்து கலை இலக்கிய குழுவினரும் விஷச்சாராயத்திற்கு எதிராக பாடலை பாடினர். அறிக்கையிலே சொன்னதெல்லாம் காகிதந்தானா, வெறும் காகிதந்தானா? அத்துடன் பாடல் பாடுவதில்லை என முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பதிலளித்துள்ளார் கோவன். ஓராண்டு காலம் அவர்களுக்கு அவகாசத்தை நாங்கள் தந்தோம். படிப்படியாக மூடுவதாக வாக்குறுதி அளித்தாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஓராண்டு காலம் அவகாசம் தந்தோம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதிலிருந்து நாங்கள் 2023 மே மாதம் 3ஆம் தேதி இந்த பாட்டை பாடணும். பல பேருக்கு தெரியல, தெரியுதான் சங்கிகள் திட்டுறாங்க, எங்கே போன அதுபோல 2 பாட்டு பாடிருக்கோம். தன்னை குறித்து வெளியான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து பாடல் பாடுவதை தொடர்ந்துள்ள கோவன் இனிவரும் நாட்களிலும் இதுபோன்ற சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.